ஏ திஸ் இஸ் வெங்கட். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா கால் பண்ணாங்க. ஷி வாஸ் ஃப்ரம் அ ஸ்மால் டவுன். அவங்க சன்னின்லா வந்து ஹி பாஸ்ட் அவே. அவங்க சன்னின்லா இல்லை. ஆனால் அவங்க ஆஃபீஸில் அந்த சன்னின்லா ஆஃபீஸில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களான்னு தெரியல. குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ். ஏன் எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இன்சூரன்ஸ்க்கு ஏதோ பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் இன்சூரன்ஸ் இல்லை, ஆஃபீஸில் போட்ட இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதை வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி 2 பேர் கால் பண்ணுவாங்க. நானும் விரும்பி ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு இப்படி ஒரு தேடல்ல நம்மளை கேட்கும் போது ஐ டேக் இட் வெரி பர்சனல். நம்மளால அவங்களுக்கு அந்த கிளைம் கிடைச்சா அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். இதுல இன்னொரு விஷயம், நான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியாது பிகாஸ் ஐ ஹவ் பிரைவசி பாலிசி. இன்னொரு விஷயம், நமக்கு பிஸ்னஸ்லாம் இல்லாதப்ப கூட நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் அவேர்னஸ் கிரியேட் பண்றது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஐ சி திஸ் அஸ் அ ரிலீஜியன். ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல் வச்சிருந்தா கூட அதை விட உயர்வான வேலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மதர் இன்லா காலிங் தட் அ சன் இல்லா ஃபாஸ்ட் அவே. இது இது அவங்ககிட்ட நான் வந்து இன்னைக்கு 6 நிமிஷம் பேசினேன். நீங்க பேசி பார்த்தா தான் தெரியும் அதோட அவங்க மனசுல இருக்க வேதனை என்னன்னு. எனிவே, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட போய் பாருங்க. நான் இந்த வீடியோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்னால டிஸ்க்ளைமர் படிச்சிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. ஓகே, இந்த வீடியோக்கு போயிடலாம்ப்பா. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா go to retirement-strategy.in. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து courtesy ஆஃப் மின்ட். அவங்க வந்து ரொம்ப அழகான இன்ஃபோகிராஃபிக் போட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். என்ன நடந்திருக்குன்னா, அந்த குவாண்ட் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். 21st ஜூன் வந்து டீம் ஆஃப் செபி ஆஃபீஸர்ஸ் வந்து ஹைதராபாத் அண்ட் மும்பை ஆஃபீஸில், குவாண்ட் ஆஃபீஸில் ஒரு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சில டேட்டாவை வந்து எடுத்திருக்காங்க இருந்து, அந்த ட்ரேட்ஸோடைய டேட்டா. அவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, they had noticed concurrent trading patterns. அப்படின்னா குவாண்ட்ல வந்து ஒரு ஒரு சில ஸ்டாக்ஸை செவரல் க்ரோஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற யாரோ வாங்கியிருக்கிறாங்க. இல்லை குவாண்ட்ல ஒரு சில ஸ்டாக்ஸை விற்கிறதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கன்கரண்ட் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் இருக்கு வித்தின் இந்த 1 minute 10 minute கேப்ல. ஸோ பீப்புள் பைங் த சேம் ஸ்டாக்ஸ் அஸ் குவாண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களை மாதிரி நீங்க குவாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ் என்னன்னா கிட்டத்தட்ட 15-20 கோடி வரைக்கும் லாஸ் இருந்திருக்குங்கிறாங்க. இதுதான். ஆனா இங்க முட்டு கொடுக்குறாங்க. மீடியா பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பட் எனிவே, முட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா செபி இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. ஒய் சுட் மீடியா டூ திஸ்? ஐ டோன்ட் நோ. பட் எனிவே, தே ஆர் டூயிங் இட். பட் இட்ஸ் ரைட் ஒன்லி. என்ன டிஸ்கிரிப்ஷன்லாம் பெருசா இல்ல. லேப்டாப்போ ஃபோனோ எதையும் சீஸ் பண்ணல. குவாண்ட் ஆஃபீஸ் வந்து நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. இன்னொரு டேட்டா சொல்றாங்க. 800 கோடி இப்போ வரைக்கும் ரீடீம் பண்ணிட்டாங்க. அதாவது குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இது வரைக்கும் அவங்களுடைய ஏயூஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 93,000 crores, அப்ராக்சிமேட்டா 90,000 crores வச்சுக்கோங்க. அதுல 90,000 கோடியில 800 கோடி ரீடீம் பண்ணிட்டாங்க. வித்ரா, அதாவது அவங்க காசை வித்ரா பண்ணிட்டாங்க. மேபி அவங்க வேற ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வேற ஏஎம்சில. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு, நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. 90,000 கோடியில 800 கோடி தான் ரீடீம் பண்ணியிருக்காங்க. அப்போ லெஸ் தென் 1% தான் வந்துட்டு குவாண்ட் வந்து இழந்திருக்கிறாங்க அவங்க அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல. இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இதுக்கு நான் கிளீனா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நிறைய பேர் என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க, எங்க அம்மா வீடியோ பண்ற முன்னாடி இந்த குங்குமம் வச்சு விட்டாங்க, கோவிலிருந்து வந்திருக்குன்ட்டு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரப் இட். ஸோ டாலரேட் திஸ் அலாங் வித் மீ. ஓகே. என்ன, நிறைய பேர் என்ன வந்து ஒரு மாதிரி ஆடா பார்ப்பாங்க. இந்த லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வயசு பெரியவங்க, இல்லை ரிஸ்க் அப்பிடேட் கம்மியாக இருந்தால் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன். அது காரணம் புரிஞ்சுக்கோங்க. லார்ஜ் கேப்னா டாப் 100 கம்பெனிஸ், அவங்களோட கவர்னன்ஸ் நல்லா இருக்கும், ப்ரூவன் பிஸ்னஸ் மாடல் இருக்கும். அதுக்காக தான். மிட் கேப்ல ஸ்மால் கேப்ல நிறைய ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணும் போது, இப்போ குவாண்டே வந்து தே ஆர் நோட் ஃபார் தேர் கிவிங் பேக் வெரி குட் ரிட்டர்ன்ஸ். பட் அவங்களே என்ன சொல்றாங்க பாருங்க, Quantus liquidity of 53% of AUM as of June 24 June. அப்படின்னா என்ன மீன் பண்றாங்களாமா? லிக்விடிட்டி டிஃபைன்ட் அஸ் லார்ஜ் கேப்ஸ் லிக்விட் அசட்ஸ். அதாவது லிக்விட் ஃபண்ட்ல போட்டிருக்கிற இதையும் லிக்விடிட்டி ஈஸியா வந்து, அதாவது லிக்விடிட்டின்னு என்ன மீன் பண்றாங்கன்னா, நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எல்லாருமே குவாண்ட் வந்து எனக்கு காசு வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் ஈஸியா வித்து அதை செட்டில் பண்ணிடுவோம் ஸ்டாக்ஸை அப்படிங்கிறாங்க. அப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை லிக்விடிட்டின்னு சொல்றாங்க அவங்க, விச் இஸ் லைக் ஈஸியா எங்களால் அதை விற்க முடியும். அப்போ புரிஞ்சுக்கோங்க, மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா நிறைய பேர் விற்க ட்ரை பண்ணாங்கன்னா யூ வில் ஒன்லி செல் இட் அட் லாஸ்ன்னு அர்த்தம். லார்ஜ் கேப்க்கும் அந்த இன்கேப்ட் இருக்கும், பட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை கொஞ்சம் சேஃபா ஆனதுங்கிற மாதிரி மீன் பண்றாங்கன்னா அர்த்தமா நான் எடுத்துக்கிறேன்.
எகைன் நீங்க என்ன பண்ணணும்னு அழகா போட்டிருக்காங்க. மேட்டர் இஸ் இன்ஃபோ கேதரிங் ஸ்டேஜ், நோ ஃபைண்டிங்ஸ் பை செபி. செபி எதையும் கண்டுபிடிக்கலங்கிறாங்க. பட் அவங்களுக்கு தான் தெரியும். குவாண்ட் எம்எஃப் ஹஸ் ஹேண்டில் சேலஞ்சஸ் பிஃபோர். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல சேலஞ்சஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய அதானி ஸ்டாக்கா வாங்கி வச்சிருந்தாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா குவாண்ட் ஒரு சில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கேட்டால் நாங்கள் வந்து வி ஹவ் டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட், வி ஹவ் 4 ஃபண்ட் மேனேஜர், அவங்களோட அவங்க வே ஆஃப் இன்வெஸ்டிங் இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி அவங்க மெத்தடாலஜி அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹேவிங் செட் தட், எப்போவுமே மீடியா என்ன பண்ணும், இப்போ நம்மள மாதிரி நம்ம யூடியூப் பண்ணுறோம், வி ஹவ் டு பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். நம்ம எப்போவுமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பக்கம் தான் இருக்கணும். ஒரு ஏஎம்சி பக்கமோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பக்கமோ சைட்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சம்பாரிச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 3000 கோடி வச்சிருக்கிறவர் வந்து 20 கோடிக்கு ஆசைப்பட மாட்டார், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு கம்பெனி, இப்போ நான் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா அதில் இருக்கிற அத்தனை எம்ப்ளாயும் ஒழுங்காக வேலை செய்யணும். டாப் மேன் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் எத்திக்ஸ் இருக்கணும். ஆனால் நான் பார்ப்பேன் அந்த எம்ப்ளாய்க்கு அந்த வேல்யூ தெரியாது. அப்போ சந்தீப் டாண்டனோட வேலை என்னன்னா, அவர் அதில் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டார். எம்ப்ளாயும் இந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ப்ராசஸை கொண்டு வந்திருக்கிறாரா? அந்த அளவுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கு, அதனால தே ஆர் லோ. இவங்க இருக்கிற அசெட் மேனே இந்த இதில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் தே ஆர் பெய்டு வெரி லெஸ்ங்க. மற்ற ஏஎம்சியோட குவாண்ட்ல வேலை செய்கிற ஃபண்ட் மேனேஜருக்கு தே ஆர் பெய்டு லெஸ். ஆமாம், ஒரு ஃபண்டுக்கு 4 மேனேஜர் வச்சிருந்தா அது கூட மற்ற டேட்டா சயின்டிஸ்ட் ஸோ தேர் பெய்ட் லெஸ் அப்படிங்கிறாரு. பட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட்டுங்கிறாங்க, அதனால தான் கம்மியாக காசு கொடுக்கணும். கிடையாது. அது எப்படி 3000 கோடி சம்பாதிக்கிறாங்கிறீங்க, அப்புறம் எப்படி ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட் நான் ஒத்துக்க முடியும்? 90,000 crores அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதில் 1% வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. சரி, அட்மின் சார்ஜஸ் மற்றது கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் செலவாகுது. தே ஆர் மேக்கிங் லாட்ஸ் ஆஃப் மணின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ எம்ப்ளாய்க்கு நல்லா பே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பாங்க, இல்லை ப்ராசஸாவது ஒழுங்காக இருந்திருக்கும். அதனால ஒரு மீடியா யூடியூப் பண்ணுறவங்க அவங்க நமக்கு எல்லாத்துக்குமே, நான் ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது கூட நான் டிஸ்க்ளைமர் எதுக்கு படித்தேன், வீடியோ பார்த்து எதுவும் சொல்லிடாதீங்க. என்னுடைய யூடியூபோட இதோட ஹெட்டரில் போட்டிருக்க வீடியோ பார்த்து எதுவும் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னசென்ட்டாக ஒரு சில பேர் தவறுகள் பண்ணக்கூடாது. எனவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணா கோ டு ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டாட் இன். டேர்ம் இன்சூரன்ஸ் நான் ரொம்ப, நீ காலையில் இந்த அம்மா கால் பண்ணது எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சுது. நான் ஈவினிங் வெளியில் போகும்போது அதை பற்றி வீடியோ போடுறேன். இன்னுமே ஐ லவ், எனக்கு ஐ நோ தட் I can never be a big player. I cannot run a ஆன்லைன் இன்சூரன்ஸ் செல்லிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு. ஆனால் நான் இந்த மார்க்கெட்டில் தான் இருக்கேன். என்ன என்ன நம்பரை 4 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அண்ட் நானும் ஆத்மார்த்தமாக தான் அந்த அவேர்னஸஸ் கிரியேட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒய்ஃப் கால் பண்ணி ஹஸ்பண்ட் இல்லைன்னு வர கால் நான் அவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஒரு மதர்லாம் என்னோட சன்லாம் இல்லை, இப்போ இந்த கவர் கிடைக்குமான்னு கேட்குறவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். இது வந்து என்ன, இன்னுமே இதை நிறைய பேருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கு. பட் ஐ நோ தமிழ் பீப்புள் வில் சப்போர்ட் மீ இன் ஃபியூச்சர், இஃப் நாட் நவ் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.